வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ட்ரீம் 11 ஐபிஎல்கான வீடியோ மேட்ச் பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு வந்து கீ பிளே சஜஷன் கிடைக்கும். அப்போ பிச்சோட இன்ஃபர்மேஷன், ஸ்மால் லீக் சஜஷன், கிராண்ட் லீக் சஜஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கீ பிளேஸ் கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்மால் லீக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட் நம்ம எப்பவுமே சொல்லுதான். பெங்களூர் வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். பெங்களூர் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் விளையாடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் 6 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆன் பேப்பர் ஈக்குவலான டீம். அது இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மில் வந்து யூஸ்வலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபிடி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணால் வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இது. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மிங் வெல். அது இல்லாமல் போலிங்லேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிப் இருக்குது அவங்களுக்கு. ஸ்மோரிஸ் ஆட் பண்ண பிறகு சைனி நல்லா போடுறாரு. அது இல்லாமல் யஷ்வந்த் ஷாஹலும் நல்லா போடுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கம்ப்ளீட் சைட் இன் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா சுந்தர் நல்லாவே போடுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பிசி அதாவது பெங்களூர் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா சீசனோட இந்த சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இன் யூஏஇயில் போன 2014 யூஏஇயில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டாப் ஆஃப் த டேபிள் வந்திருப்பாங்க. சேம் திங் ஹேப்பனிங் இயர். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட திருப்பியும் அதே தான் சொல்லுவேன். அவங்களோட டாப் ஆர்டரும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த நம்பர் 4, 5, 6, 7 இந்த ஸ்லாட் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அன்லெஸ் அதர்வைஸ் அது நல்லா போன மேட்ச் வந்து நல்லாவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராணா 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயன் மோகன் பார்த்தீங்கன்னா 4ல் வந்தார். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே இருந்தால் கண்டிப்பாக வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லக் சைடில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆன் பேப்பரில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம். இன்றைக்கி மேட்ச்சில் ரசல் பிளேயிங் லெவனில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ஆஃப்டர் இன்ஜுரி இருந்தாலும் இது ஃபீல்டுக்குள்ளே வந்தாலும் அவர் போலிங் எதுவுமே போடல. ஸோ என்னை பற்றி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவரோட ஃபீல்டிங், அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூவில். அது இல்லாமல் ஒரு பிளேயிங் லெவனில் வந்தால் டாப் ஆர்டர் விளையாடுவார்ன்றது அதோட பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் சுனில் நாராயணன் பாருங்கள், இவர் வரைக்கும் தினேஷ் கார்த்திக் வரைக்கும் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிச்சில் ரசலுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி நீங்கள் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தால் போலிங் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாங்க. பிச் பற்றி பார்த்தா பிச் வந்து ஷார்ஜாவில் நடக்குது. ஸோ ஷார்ஜா வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் போலர்ஸ்க்கு மரியாதை கிடையாது. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்குது, ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சேஸ் பண்ணி ரொம்ப 200 ஸ்கோர் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட ஸ்மால் அப்சர்வேஷன் அந்த பிச் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மேட்சுக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்சை தவிர மற்ற 3 மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறவங்களுக்கு வந்து இனிஷியலாக விக்கெட் அந்த அளவுக்கு போகிறதில்ல. லைக் டாப் 4 பேட்ஸ்மேனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க பேட்டிங்கை. அது இல்லாமல் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் விக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளது. லைக் எஸ்பெஷலி 2 or 3 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸில் விழுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. டிஃபிகல்ட் டு பேட்டுன்றது கொஞ்சம் ஸ்லோனஸ் ஆஃப் த பிச் இருக்குது. அதுவும் லாஸ்ட் 2 மேட்ச்சில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் அதிகமாக போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த டீம் பேட்டிங், ஏன்னா ரெண்டு டீம்லேயும் போலிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, பேசஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் அந்த டீமோட போலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கம்பேரிட்டிவ்லி டு செகண்ட் பேட்டிங் பண்ணுற போலர்ஸோட டீமோட போலர்ஸோட. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் போலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இருக்க சின்ஸ் இந்த மேட்ச் வந்து ஷார்ஜா நடக்கிறதுனால 200 ஸ்கோர் எல்லோரும் ஒரு ஃப்ளாட்டாக 200 ஸ்கோர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சின்ஸ் சேம் திங் தான் சொல்கிறேன். ஒரு 200 ஸ்கோர் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஷேவாக் வந்து விராட் கோலி ஃபார்மில் வந்தாச்சு. அதே மாதிரி ஏபிடி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மில் இருந்தால் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் இந்த ஃபார்மை திருப்பி ரிப்பீட் பண்ணார்னா கண்டிப்பாக 200+ ஸ்கோர் பண்ணுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிச்சை பற்றி பார்த்துட்டு நம்ம பிளேயர்ஸ் பற்றி பார்த்தலாம். நம்ம எப்போவுமே இந்த வீடியோவில் எப்போவுமே வந்து என்னோட டெலிகிராம் பேஜில் வந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் நான் ஹேண்ட் ரிட்டன் ஏதாச்சும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த மேட்ச்சில் எந்த ஹேண்ட் ரைட்டனும் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. தேர் ஆர் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சோட இன்ஃபர்மேஷன். நம்பர் 2 பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் வந்து விக்கெட் அதிகமாக விழுறதில்ல. அது இல்லாமல் பேசஸாக ஸ்பின்னஸாக எதுவுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் போலர் ஒதுக்கி வைக்க முடியாது. பிகாஸ் எல்லாமே மிஸ் ஹிட் ஆனால் கண்டிப்பாக விக்கெட் விழுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். அது தவிர வேறு எந்த சான்ஸும் இல்லை பிகாஸ் ஆஃப் ஃப்ளாட்னஸ் ஆஃப் த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தா தினேஷ் கார்த்திக் அண்ட் ஏபிடி. என்னை பற்றி நீங்கள் சேஃபாக விளையாடணும்னு வச்சிங்கன்னா 2 பேருமே எடுத்துன்னு போங்க. ரிஸ்க் விளையாடணுன்னா வெறும் ஏபிடி மட்டும் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக
தினேஷ் கார்த்திக் எப்போ ட்ராப் பண்ணலாம் பேட்டிங் செகண்ட் இருந்தால் டீமில் எடுத்துக்கோங்க, பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கோங்க, பேட்டிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ சேஃப் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துன்னு போகிற 2 விக்கெட் கீப்பரும் சேஃபு. ஏபிடி செகண்ட் இன்னிங்ஸில் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சரி சும்மா வச்சு வைங்க, இஸ் எ வெரி குட் சாய்ஸ். ஸோ தினேஷ் கார்த்திக் பற்றி பார்த்தாச்சு எப்போ எடுக்கணும்னு. செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக வேணும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதோட அதிகமாக நம்ம வந்து எடுக்கலாம். எனக்கு ராணா வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் டாப் ஆர்டர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எந்த டீம் ஃபஸ்ட் ஆடுதோ அந்த டாப் 4 பேட்ஸ்மேன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் 11 கிராண்ட் லீக் போகிறீங்களா, அந்த டாப் 4ல் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வந்து டாப் 4 வச்சுட்டு அதுக்குள்ளேயே கேப்டன் வைஸ் கேப்டன் வைங்க. நெக்ஸ்ட்டு 3 டீமில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஏதாச்சும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு பிளேயர் மிஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் வைங்க. இன்றைக்கி வந்து நான் விராட் கோலி பற்றி பேசுவேன். பிகாஸ் விராட் கோலி வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விராட் கோலி வந்து ஒரு ரன் சேசிங் மிஷின். அவரால் செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக பிளைண்ட் கேப்டன்சி சாய்ஸ். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் நான் பிரிக்க விரும்பல. பிகாஸ் ஆஃப் ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்ட் பிளேயரு, ஒரு நல்ல பிளேயர். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். விராட் கோலி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன் தான், இதை நீங்களும் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். விராட் கோலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் லைக் 140+, 139+ போடுற போலர்ஸ் கூட எப்போவுமே வந்து க்ரீஸ்குள்ளே நின்று தான் விளையாடுவார். அதே மாதிரி 140+, 135 இல்லை 138க்கு கம்மியாக எந்த போலர் போட்டாலும் கொஞ்சம் வந்து டேக் டவுன் பண்ணுவார் போலரை, லைக் சென்னை சூப்பர் கிங்ஸில் பண்ண மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து அகெயின்ஸ்ட் பேஸ் 140+ போகிற போலர் கூட கொஞ்சம் வீக் தான். பட் 140, 135, 136லாம் போட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் விராட் கோலி விக்கெட் எடுக்கிறது. ஸோ ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் 140 போடுற 2 போலர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல போலர்ஸ் லைக் மாவி நல்லா ஃபாஸ்ட் போடுவார், அப்போ நாகர்கோட்டியும் நல்லா ஃபாஸ்ட் போடுவார். ஸோ இந்த மாதிரி போலர்ஸ்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க ஆப்போசிட்டில். ஸோ என்னை பற்றிக்கும் எக்ஸ்பிரஸ் பேஸ் கண்டிப்பாக இங்கே தேவைப்படும் வித் அக்யூரேட்ஸி போலிங் லைக் சைனி, நாகர்கோட்டி, அப்புறமா சிவமாவி பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம போலிங் செக்ஷன் வரிசையில் எக்ஸ்ட்ரா ஸ்பீடை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபின்ச் பற்றி நம்ம சொல்லுவோம். ஃபின்ச் இது வரைக்கும் நான் டீமில் எடுத்ததே கிடையாது. இரஸ்பெக்டிவ் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் ஐபிஎல்லில் மட்டும் நான் எடுத்ததே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்னா கண்டிப்பாக என்னோட பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் எனக்கு கிராண்ட் லீக்காக இருப்பார். பிகாஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு, அது இல்லாமல் இவரால் பேஸ் கொஞ்சம் அடாப்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு பிரச்சனைனா இன்கமிங் டெலிவரி தான் இருக்கிற பிரச்சனை. அதாவது சி மூவ்மெண்ட் பண்ணுற போலர்ஸ் கிட்ட பிரச்சனை. ஆனால் சி மூவ்மெண்ட் அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்டு ஆனாலாம் ஸ்லோ போலிங் போடுவார். பட் மிஸ் டைம் ஆனால் தான் விக்கெட் விழும் இன்றைக்கி. பட் கொஞ்சம் ஃபின்ச் இருக்க பவர் ஜஸ்ட் மிடில் ஆஃப் த பேட்டில் பார்த்தாவே கிரவுண்ட் விட்டு வெளியே போகிறது ஹை பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் ஃபின்ச் கண்டிப்பாக என்னோட பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ் இருப்பார் எனக்கு கிராண்ட் லீக். ஸோ ட்ராப் பண்ணாமனா நெக்ஸ்ட் படுக்கல் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ். பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. எல்லா மேட்ச்லேயும் வந்து கொஞ்சம் பிளைண்டாக ஆடுறாரு. ஒரே ஒரு வீக்னஸ் அவருக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் ஆப்போனெண்ட்டில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து ஒரு ஸ்பின்னர் தான். அவர் நான் வந்து ஆஃப் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் கேட்டகரியில் பிரிக்க மாட்டேன். அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் யூஸ் பண்ணிப்பேன். அது இல்லாமல் இன்னொரு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். கண்டிப்பாக வந்து படிக்கல் கொஞ்சம் வீக்னஸ் காட்டியிருக்காரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின்லாம் போர்ட்ஸில் கொஞ்சம் வீக்னஸ், கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் இருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி வைஸ் கேப்டன் கிராண்ட் லீகில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பேட்டிங் செகண்டாக இருந்தால், அதே மாதிரி ஃபின்ச் பேட்டிங் செகண்டாக தான் கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கில் வந்து ஒரு சி மூமெண்ட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். பட் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனியை தவிர வேறு யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்பிரஸ் பேஸ் கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ். மிஸ் டைம்னாவே கண்டிப்பாக 4-6 போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்மால் லீகில் கண்டிப்பாக உங்கள் ஆப்போனண்ட் எல்லாரும் வைஸ் கேப்டன் வைக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. கோலி அண்ட் கில்லெல்லாம் எல்லா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. சூப்பர் மேட்ச் இது வந்து ஹெட் டு ஹெட் விளையாடுறது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஃபின்ச் வச்சிங்கன்னா ஹெட் டு ஹெட் விளையாடுங்க. பிகாஸ் நீங்கள் க்ளீன் ஸ்வீப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது, க்ளீன் லாஸ் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது. ஃபின்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நீங்கள் க்ளீன் வின். நெக்ஸ்ட் திருப்பாத்தி அண்ட் ஏர்மாகன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக்குங்க, ட்ராப் பண்ணாதீங்க. நம்பர் 4 பேட்ஸ்மேனாக வந்தால் கண்டிப்பாக வைஸ் கேப்டன் சொல்லியிருக்கேன். எல்லா மேட்சும் சொல்கிறது தான் இந்த மேட்சும். பிகாஸ் ஆஃப் ஷார்ஜா அண்ட் ஹீ கேன் ஹிட் த பால் வெரி வெரி ஹார்ட். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், டபுள் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது. பேட்டிங் செகண்டில் வந்து சும்மா வைங்க, பேட்டிங் ஃபஸ்ட்டில் வைஸ் கேப்டன் வைங்க. நம்பர் 4 ஸ்பாட்டில் நம்ம எப்பவுமே ஏன் மோகன் செகண்ட் பேட்டிங்னா வைஸ் கேப்டன் வைக்க போட்டு பார்ப்போம். பட் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து செகண்ட் பேட்டிங்கில் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் பிச்னால. திருப்பதி வந்து ஓப்பனிங் ஆடினா கண்டிப்பாக வைங்க. அவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்விங்கிங் பால் வருது தான் அவரோட கொஞ்சம் பிரச்சனை. இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்ஸ்விங்கிங் பாலர்ஸ் யாருமே இல்லை எக்ஸப்ட் மோரிஸை தவிர. அவரோட ஆங்கிளே வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து குத்தி பால் வந்து உள்ளே வரும், லெக் அண்ட் மிடிலுக்கு வரும். ஸோ மோரிஸ் மாதிரி இருக்க பாலர்ஸ் வந்து திருப்பதி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு. பட் இந்த பிச்சில் ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகாஸ் வந்து
பிச் வந்து கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ டாப் 4 இந்த சிக்ஸ் பேட்ஸ்மேன் பார்த்தாச்சு. அது இல்லாமல் நான் நம்ம ராணா பார்க்கணும். பிகாஸ் ராணா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் இன்றைக்கி. பிகாஸ் ஆஃப் மிடில் ஆர்டரில் விளையாடுறதுனால, எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் ஆகிடுவார். ஈவன் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக வைஸ் கேப்டன் நீங்கள் ராணா. பிகாஸ் இந்த பிச்சோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் இருக்காங்க. இவருக்கு வந்து ஸ்லோனஸ் ஆஃப் த பிச்சும் ரொம்ப பிடிக்கும் ராணாக்கு. பிகாஸ் டொமஸ்டிக்கில் ரொம்ப மேட்ச் ஸ்லோனஸ் ஆஃப் த பிச்சில் விளையாடிருப்பார். ஸோ ராணா வில் பி அ க்ரீப் ஃபேக்டர். கண்டிப்பாக இந்த 7 பேரில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 7 பேர்லேயே கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் ரொட்டேட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் கீ பேட்ஸ்மென்ஸில், கீ பிளேஸில் விட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோலியெல்லாம் ட்ராப் பண்ண வேணாம். கோலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கோலி அண்ட் கில் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு கிராண்ட் லீகில் மட்டும் கோலியும் கில்லும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்னா கோலியும் கில்லும் ஒரே ஒரு கிராண்ட் லீகில் இல்லை 2 கிராண்ட் லீகில் மட்டும் யாராச்சும் ஒருத்தர் ட்ராப் பண்ணுங்கள். ஒரு டீமில் 2 பேர் ட்ராப் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ரிஸ்கி கால். ஐம் டெல்லிங் யூ. அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஃபின்ச்சும் மோர்கனும் வச்சுட்டு அவங்க 2 பேரை ட்ராப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ குவைட் ஃப்ரேங்க் டு பி இந்த ஆல்ரவுண்டர் செக்ஷன் இன்றைக்கி அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் போங்க, இல்லை மேக்ஸிமம் 2 ஆல்ரவுண்டர் போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. எஸ்பெஷலி மோரிஸ் பார்த்தீங்கன்னா, மோரிஸோட எஃபெக்ட் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்துருப்பாரு. இந்த மேட்சும் கண்டெயினும் பண்ண ரன். பட் இந்த பிச்சில் ரன் கண்டெயின் பண்ண முடியாது. பால் வந்து அந்தளவுக்கு ஸ்விங்கும் ஆகாது, மூமெண்ட்டும் இருக்காது, பிச்சும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஒன்லி பேஸை நம்பி தான் இருக்கணும். பட் இவர் 140, 135, 138 கன்சிஸ்டன்ஸாக போட்டார்னா விக்கெட் எடுக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா ரொம்ப ரேர். நெக்ஸ்ட் சுந்தர் வில் பி ஏ கீ ஃபேக்டர் இன் பவர் பிளேயில். பிகாஸ் அவரோட ரன் என்னதான் சின்ன கிரவுண்ட் இருந்தாலும், என்னதான் பெரிய டீம் இருந்தாலும், இவர் ரன்னை வந்து நல்லா கண்டெயின் பண்ணுறாரு இந்த பவர் பிளேயில். விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஹீ கேன் கண்டெயின் த ரன்ஸ். அது தவிர வேறு எந்த ஸ்பெஷாலிட்டியும் இல்லை. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேட்ஸ்மேனை வந்து பேக் ஃபுட்லேயே வச்சிருக்காரு. ஃப்ரண்ட் ஃபுட் ட்ரைவ் பண்ண விட மாட்டேங்கிறார். கட் அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, சுந்தர் வில் பி a key factor in containing the runs rather taking the wickets. சிவம் துபே நோ. ஏன் இன்றைக்கி வேணான்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் அவர்கிட்ட பேஸ் கிடையாது. குட் லென்த் பால்ஸ் தான் போடுவார். கண்டிப்பாக மிஸ் டைமுக்கே 6 போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் bowlers கேன் ஹிட் him வெரி ஹார்ட். ஆனால் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப டவுனில் ஆடாரு. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஏன்னா பார்த்து ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணுறங்க, செகண்ட் பேட்டிங்னா பிக் பண்ணிக்கோங்க சிவம் துபேவே. நெக்ஸ்ட் நிறைய இந்த சேம் காஸ். செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் பேட்டிங்னா வேணாம். ஸோ இட் வில் பி ரிஸ்கி கால். ஒரு விக்கெட்டுக்காக நீங்கள் வந்து ஏதாச்சும் பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் பேட்ஸ்மேன்ஸ் ஹெவியாக போங்க. ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆவார் தெரிஞ்சால் அப்போ மட்டும் நிறைய எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி க்ரூஷியல் பிக் இன் செகண்ட் பேட்டிங். பிகாஸ் கொஞ்சம் விக்கெட் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது செகண்ட் பேட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து போலர்ஸ் பார்த்துலாம். ஸோ என் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. பிகாஸ் அன்லஸ் ஐ கெட் எவ்ரி டேட்டா. நான் வந்து கொஞ்சம் ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைனா என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியாது. அதனால தான் என் வீடியோ லேட்டாக வருது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஹல், பேட் கமிங்ஸ், உடானா நம்ம எல்லோரும் செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் எப்பவுமே கீ பிளே தான் சொல்லுவேன். பட் இந்த பிச்சில் வந்து நான் வந்து எல்லா பவுலரையும் பார்த்து எந்த பவுலர் வந்து வைக்க வேணாம்னு சொல்ல போகிறேன். அதுக்காக தான் டில் நாகர்கோட்டி I'll be selecting. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடானா நம்மளோட மெயின் பவர் என்னன்னு பார்த்துக்கலாம். உடானா மெயின் பவர் வந்து பிஹைண்ட் த ஹேண்ட் bowling, ஸ்லோனஸ் ஆஃப் த bowling. நீங்கள் உடானா வச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடானா வேணான்னு சொல்ல. பட் தட்ஸ் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பிகாஸ் ஸ்லோனஸ் ஆஃப் த bowlingலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் ஆடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கில் நல்லா ஆடுவார். எஸ்பெஷலி ஏன் மார்கன் சூப்பராக ஆடுவார். தினேஷ் கார்த்திக் இன்னும் நல்லா ஆடுவார். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் உடானா செகண்ட் bowlingல கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் bowlingல டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்னை பொறுத்திருக்கும். பிகாஸ் இவர் ரொம்ப ஸ்லோ ஒன்ஸ் போடுறதுனால கொஞ்சம் ரிஸ்கி தான். பிகாஸ் இந்த கிரவுண்டுனால பேட் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டால் தான் உடானால விக்கெட் எடுக்க முடியும். பேட்ஸ்மேன் வந்து பாலை மிஸ் பண்ணால் உண்டு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் உடானாக்கு. சரி, நீங்கள் வேணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்லேயும் வைக்கலாம். நெக்ஸ்ட் சாஹல். ஹெச்வேதன் சாஹல் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. ரைட் ஹேண்டரோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ பட் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகம். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ராணாவும், அடுத்தது வந்து ஏன் மார்கன் வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் நடுவில் வந்து சுனில் நரேன் வருவார். செகண்ட் bowlingனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி சாய்ஸ் தான் சாஹல். ஃபஸ்ட் bowlingனா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சாஹலுக்கு. செகண்ட் bowlingனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் bowlingல சாஹல் வேணாம். நெக்ஸ்ட் சைனி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் இஸ் ஸ்பேஸ், அவர் லைன் அண்ட் லென்த் கரெக்டாக வச்சார்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாச்சும் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக இருப்பார். பட் ரிஸ்கி கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இன் bowling செகண்டாக இருந்தால், bowling ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் சும்மா வைங்க. நெக்ஸ்ட் வந்து
அதே மாதிரி போலிங்கில் சொல்கிறேன், எந்த டீம் செகண்ட் போலிங் போகிறதோ அந்த டீமோட போலர்ஸை ரொம்ப எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டீமில் எந்த டீம் ஃபஸ்ட்டு போலிங் போகிறதோ அந்த டீமோட போல்ஸ் கண்டிப்பாக கம்மியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சக்கரவர்த்தி அண்ட் வருண் சக்கரவர்த்தி நம்மளுக்கு தெரியும், அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்குது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிச்சில் அவர் ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார் ஒரு க்ரூஷியல் டைமில் தினேஷ் கார்த்திக்கு. ஸோ என்னை பற்றி வருண் சக்கரவர்த்தி வில் பி எ க்ரூஷியல் பிக். அது வந்து பவர் பிளேயில் கூட கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டாரு வருண் சக்கரவர்த்தி. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அது இல்லாமல் ஏற்கனவே தினேஷ் கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா சித்தார்த்லாம் இருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிஃப்ரெண்ட்டாக வர பிளேயர் கண்டிப்பாக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண ஹை பாசிபிலிட்டி இருக்குது. பிரசித் கிருஷ்ணா இன்றைக்கி பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியல, ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி தான். பிகாஸ் ஆண்ட்ரே ரசல் பிளேயிங் லெவலில் தான் பிரசித் கிருஷ்ணா இருக்குது ஹை பாசிபிலிட்டி. அவரோட ஷியர் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிச்சில். பட் ஆனால் இவர் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை, அதுக்காக ஒரு பெரிய டவுட் இருக்குது. எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க, போலிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேட் கமிங்ஸ் போலிங்க்கு ட்ரை பண்ணலனாலும் அட்லீஸ்ட் பேட்டிங் கேட்ச் இவர் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். போலிங் ஃபஸ்ட்டில் 1 விக்கெட் மேக்ஸிமம் இருக்குது, ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த போலர் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கோ, ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட் இருக்கோ, அந்த மாதிரி போலர்ஸும் இந்த டீமில் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ பிளேயர்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பிங்க் பண்ணுறேன். இப்போது சேஃப் ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபின்ச் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் பேட்டிங்காக வச்சுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கோட போலர்ஸ் வந்து 3 பேர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் போலிங் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எடுத்திருக்கேன். மெயின்லி வந்து பேட் கம்மிங்ஸ் எடுத்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் ஸ்ட்ரென்த்னால. ஸோ அது இல்லாமல் நான் ஃபின்ச்சு டாப் 4 கண்டிப்பாக எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஓப்பனர்ஸும், ஒரு ஓப்பனர், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். மற்ற யாருமே நான் எடுக்கல. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். மேபி நான் பிரசித் கிருஷ்ணாக்கு பதில் ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் இல்லைனா சுனில் நாராயண் மாதிரி ஒரு போலர் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்கன் வச்சிருக்கேன். மார்கன் செகண்ட் பேட்டிங்காக இருப்பார்னு நினச்சி நான் அவர் வச்சிருக்கேன். ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு பேஸ்ட் ஆன் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஃபைனல் டீம் வந்து டெலிகிராமில் வரணும். அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிராண்ட் லீக் சஜஷன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக கொடுப்பேன். பேட்டிங் ஃபஸ்ட் எது டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் எல்லாமே டெலிகிராம் பேஜ் இருக்கும். சப்போஸ் என் டீம் போஸ்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க. பிகாஸ் சேஃப் டீம் எல்லா மேட்சை வின் பண்ணாது, ரிஸ்க் எடுங்க. நான் ரிஸ்கி டீம் வச்சு தான் விளாடுவேன், சேஃப் டீம் வச்சு விளாட மாட்டேன், டு பி ஃப்ரேங்க். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நேஷ்னல் T20 செகண்ட் மேட்ச் வேணாம், கொஞ்சம் ரிஸ்கியான சாய்ஸ் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.